Dear students, Namaste to all. I hope you are all fine and happy. Today we are going to a new Tirukural. கேடி விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. ஸோ இந்த திருக்குறள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த செல்வந்தருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. அந்த 2 மகன்களில் 2 பேரும் ஒரு பள்ளியில் படிச்சுட்டு இருந்தாங்க. அதில் அந்த பெரிய மகன் இருக்கார்ல, அவருக்கு கொஞ்சம் படிப்பில் கவனம் இல்லாமல் கொஞ்சம் விளையாட்டாக இருந்தார். நம்ம அப்பா கிட்ட இவ்வளோ செல்வம் இருக்குதே, நமக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சரியாக படிப்பில் கவனம் இல்லாமல் இருந்தார். ஆனால் அவங்களோட இளைய மகன் இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப படிப்பில் ஆர்வமாக இருந்தது. நிறையா படிக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ட்ரீமே இருந்தது, மருத்துவர் ஆகணும் அப்படின்னு. அதனால் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தார். படித்து அதுக்கப்புறம் அவர் மருத்துவராகவும் ஆனார். நம்ம ஊரில் நல்லா படித்தார். அதுக்கப்புறம் அவர் வெளிநாட்டில் போய் நல்லா படித்து ஒரு நல்ல பெரிய ஒரு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு நம்ம ஊருக்கு வந்தார். கொஞ்ச நாள் ஆனவங்க அவங்களுடைய தந்தை இறந்துடுறாரு. அவங்களுடைய சொத்துக்களை 2ஆக பிரித்து கொடுக்குறாங்க. அவங்க இளைய மகனுக்கு பாதியும் பெரிய மகனுக்கு பாதியும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பெரிய மகன் அவர் அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காரு. அவர் அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. இளைய மகன் மருத்துவர் படிச்சிருந்ததுனால அவர் என்ன ஆகுறாரு, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் மருத்துவம் பார்த்துட்ருக்காரு. அவர் நல்லா சம்பாதிச்சு ஹாப்பியாக இருக்கார். அந்த பெரிய மகன் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் என்னாச்சு, இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஏற்பட்டது. அது எப்படி நடத்தணும் அப்படின்ற கல்வி அறிவு கூட அவர் லேர்ன் பண்ணிக்காமல் இருந்ததுனால அந்த பிஸ்னஸில் அவருக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கல்வி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஓகே, லீவை வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது படிங்க. ஓகே, தேங்க்யூ.